நல்லா கவனிக்கிறீங்களா? செய்தியினுடைய தலைப்பு தேவ உணர்வு. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஒரு 2 வசனம் இந்த செய்திக்கு ஆரம்ப வசனமாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அதில் இந்த உணர்வுங்கிற வார்த்தை வரும். அப்புறம் இன்னொரு வசனமும் சொல்கிறேன், அதில் உணர்வு வரும். இந்த 2 வசனம் தான் இந்த செய்தியினுடைய முக்கிய வசனம். அப்போ அடுத்து கொடுக்குறதெல்லாம் முக்கியம் இல்லையா பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். எல்லாமே முக்கியம்தான். ஆனால் இதுதான் இந்த செய்திக்கு திறவுகோல் வசனம்னு சொல்லுவாங்க, கீவேர்டு. புரியுதுங்களா? ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-2 ஒரு வாசிங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு துளிர் தோன்றி, எடுங்கப்பா பிள்ளைகள்லாம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து, நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்கால்கள் இருந்து ஒரு கிளை, அந்த கிளை தான் இயேசு. இயேசுக்கு அந்த இடத்துல கிளைன்னு பேர். பல பேர் உண்டு. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனமாய் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசியா சொன்ன வார்த்தையை தான் வாசிக்கிறேன். அந்த உணர்வுங்கிறதுக்கு இந்த வசனத்தை வாசிக்கிறேன். முதல் வசனமாக ஞானத்தையும் பாருங்கள், 2வதே உணர்வைன்னு வருது. உணர்வையும் அருளும் ஆவி. அப்போ ஆவியானவர் தான் ஞானத்தை தாராரு, ஆவியானவர் தான் உணர்வை தாராரு. அடுத்து வாசிங்க சார். அந்த ஆவியானவர் தான் ஆலோசனையும், அந்த ஆவியானவர் தான் பலனையும் அருளும் ஆவியும் வருது. அந்த ஆவியானவர் தான் அறிவையும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும், பார்த்தீங்களா, கொடுக்குற அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக வந்துருச்சு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். யார் மேலே சொல்லுங்கள் சத்தமா? இயேசு மேல். புதிய ஏற்பாட்டில் இயேசு சர்ச்சுக்கு இது மாதிரி உங்களை மாரி வந்து புத்தகத்தை நீங்களாம் எடுத்தீங்க. அன்றைக்கி தோல் சுருள் இருந்துச்சு. அந்த தோல் சுருளை எடுத்து இதே வசனத்தை வாசித்து உங்கள் எல்லாருடைய கண்ணு காண இன்றைக்கி இந்த வசனம் என்ன செஞ்சது? இது நிறைவேறினுச்சு அப்படின்னு கரெக்டாக சொல்கிறாருங்க. ஏசியாவில் சொல்லப்பட்டது இந்த இதை இன்றைக்கி நமக்குலாம் பைபிள் புக்கு இருக்குது, பேப்பர் இருக்குது. அன்றைக்கி தோல் சுருள் கொண்டாந்து பார்ப்பான். என்ன ஜீசஸ் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணோன்னு பார்க்கும்போது இந்த பகுதியை எடுக்க வேண்டாம், லூக்காவில் வருது. லூக்காவில் வாசித்து உங்கள் எல்லாருடைய கண்கள் காண இன்றைக்கி என்ன செஞ்சது? நிறைவேறிச்சுன்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், இதில் ஞானம்னா என்ன? உணர்வுன்னு வருது. உணர்வுனா என்ன? ஆலோசனை என்ன வருது? ஆலோசனை என்ன? பலன்னு வருது. பலன்னா என்ன? அடுத்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் வருது. பயம்னா என்ன அப்படின்னு சொல்லி சில காரியத்தை இதிலே இத்தனை வர்றதுனால கொஞ்சம் வித்தியாசத்தை சொல்லிவிட்டு உணர்வை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதில் கவனிக்கிறீங்களா? இப்போ அறிவு என்பது இப்போ நம்ம படிக்கிறது எல்லா காரியங்களும் அறிந்து கொள்ளுகிறோம். அதை காட்டிலும் கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு. அவரையும் அறியணும், பிதாவை அறியணும், இயேசுவை அறியணும், ஆவியானவரை அறியணும், நம்மளை குறித்து அறியணும். இதுதான் அறிவு. மற்ற உலக அறிவெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்ல தேவையில்லை. நிறையா ஜென்ரல் நாலேஜ் புக்கெல்லாம் படிக்கிறோம், அந்த அறிவு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் நல்லது. சரி, இதான் அறிவு. எல்லாம் கவனிங்க. ஞானம்னா இப்படி நம்ம அப்படி கலெக்ட் பண்ணதை, அறிஞ்சதை, இது கர்த்தருக்கு உகந்ததா? கவனிக்கிறீங்களா? இது கர்த்தருக்கு உகந்தவைகள் இல்லையா அப்படின்னு பார்த்து கர்த்தருக்கு உகந்ததை மாத்திரம் செய்வது தான் ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சிட்டிங்களா? நிறைய காரியத்தை என்ன செய்யுது? அறிகிறோம். இப்போ செல்ஃபோனில் நிறைய காரியம் வருது. ஆனால் அந்த செல்ஃபோனில் பார்க்குறது இது கர்த்தருக்கு உகந்ததா, இது கர்த்தருக்கு பிடிக்காததுன்னு பார்த்து கர்த்தருக்கு பிடிக்காத ஒமிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது தான் என்ன சொல்லுங்கள்? ஞானம். அப்படி நிறைய காரியத்தை நம்ம அறிகிறோம். அறிகிற எல்லா காரியத்தையும் இது கர்த்தருக்கு பிரியமா, பிரிய இல்லையா அப்படின்னு பார்க்கறது தான் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து இது உகந்ததா, உகந்தது இல்லையா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுது. பொல்லாப்பை விட்டு விலகுவது தான் புத்தி. வேத வசனத்தின்படி நடக்கிறது தான் விவேகம். இப்படிலாம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது சொல்கிறதுக்குலாம். விவேகம்னா கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற வேத புத்திரர்கள் தான் வேகம். அறிந்து கொள்வது. ஞானம்னா அது பிரியமாக அறிஞ்சதை இது உகந்ததா அப்படின்னு சொல்லி அறிஞ்சதை மாத்திரம் கர்த்தருக்கு பயந்து செய்வதான் ஞானம். சரி, அப்போ உணர்வுன்னா என்ன? அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வுன்னா என்ன? இந்த உணர்வு என்பது இருதயத்தில் உள்ளான மனுஷனில், அதை செய்திக்குள்ளே போகும்போது தெரியும். இப்போ உணர்வுங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் தரேன். உணர்வுன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங். இருதயம்னு சொன்னால் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆத்துமா. அந்த ஆத்துமாவில் தான் மனம், எண்ணம், சிந்தனை, உணர்ச்சி
உணர்வு, விருப்பம், இவ்வளவு காரியம் அந்த இருதயமாகிய உள்ளானமான இருதயமாகிய ஆத்துமாவில் ஆண்டவர் வச்சுருக்கார். நான் சொல்கிறது புரியுதா? மனம், சிந்தனை, உணர்ச்சி, சித்தம், உணர்வு, இப்படி எல்லாமே இருதயத்திலிருந்து, இருதயமாகி அந்த உள்ளான மனுஷன், வேற ஒரு வார்த்தையில் சொன்னால் ஆத்துமாவில் தான் அந்த உணர்வு, அந்த பகுதி. பாருங்கள், நல்ல உணர்வு இருக்குது, கெட்ட உணர்வு இருக்குது. அதை நான் செய்திக்கு போகும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். இந்த உணர்வுங்கிறதுக்கு டெஃபினிஷன் நல்லா கவனிங்க. இப்போ டெய்லி பைபிள் படிக்கிறீங்க. இப்போ கொஞ்ச நாள் நீங்கள் பைபிளே படிக்கலைன்னா ஆவியானவர் என்ன செஞ்சுவார்? நீ நல்லா படிச்சுட்டு இருந்தம்மா, 1 அதிகாரம் படித்த, 2 அதிகாரம் படித்த, 3 அதிகாரம் படித்த, இப்போ படிக்கிறதே இல்லைன்னு சொல்லி என்ன செய்வார் ஆவியானவர்? சொல்லுங்கள் சத்தமா. உணர்த்துவார். அப்போ உணர்ந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆமாண்டவரே நான் படிக்கலை, முன்னாடியெல்லாம் நல்லா பைபிள் படித்தேன் அப்படின்னு படிக்க ஆரம்பிப்பது தான் உணர்வு. நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஜெபம் குறைவு, அதிகாலையில் எந்திரிக்க முடியல, 7 மணிக்கு எந்திரிக்கிங்க, 8 மணிக்கு எந்திரிக்கிங்க, முன்னாடியெல்லாம் 5 மணிக்கு எந்திரிச்சிங்க, 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிங்க. இப்போ அப்படியே நாட்கள் ஆக ஆக போகுதுன்னா ஆவியானவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். அதான் நினைப்பூட்டுறதான் உணர்வு. ஆவியானவர் நான் உள்ளே போகும்போது இந்த செய்தியை புரிஞ்சுவீங்க. இந்த உணர்வுங்கிறதுக்கு இதெல்லாம் முகவரையாக சொல்கிறேன். அப்போ உடனே குடும்ப ஜெபம் உங்கள் வீட்டில் இல்லை, கொஞ்ச நாள் பண்ணீங்க, விட்டு விட்டு பண்ணுறீங்க, இப்படிலாம் நினைப்பூட்டுவார். சரி, குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க, தனி ஜெபம் இல்லை. அப்போ அதை உணர்ந்து அதை சரி செய்வது தான் உணர்வு. புரியுதுங்களா? அது 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 அந்த உள்ளான மனசில் தான் அந்த அந்த உண்டாகும் உணர்வு. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நல்ல உணர்வு. சரி, இப்போ ஆலயம் இப்போ 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 ஆகஸ்ட் ஜூலை வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் ஒரு 6 மாதம்தான் இருக்குது. இந்த 6 மாதத்தில் எத்தனையோ ஞாயிறு மகளே நீ சர்ச்சுக்கு வரல, மகனே நீ எத்தனையோ ஞாயிறு வரல, வந்திருக்கிற ஆனால் எத்தனையோ ஞாயிறு வரல. அப்போ இனி இருக்கிற 6 மாதத்தில் நியாயமான காரணத்தை தவிர எக்காரணத்தை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு என்ன செய்யக்கூடாது? வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்வார்? நினைப்பூட்டும் போது உடனே கீழ்ப்படிந்து, ஆண்டவரே இனி எந்த கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும் சர்ச்சை முடிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன்? நான் போவேன், இல்லாட்டா முன்னாடி நான் போயிடுவேன், இல்லாட்டா பின்னாடி போயிடுவேன். ஆண்டவரே இது எத்தனையோ தர அந்த வார்த்தையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நடப்பது தான் உணர்வு. உணர்வு. சரி, உங்கள் வீடுகள் சந்திப்புகள் எல்லாம் நீங்கள் வர்றதுக்கு காரணம் தாமதம் என்ன? ஒரு பாத்ரூமா? ஏன் முன்ன பின்ன வர்றீங்க? அப்படி தாமதமாக வர்றீங்க, அப்படி வீடு தனியாக சொல்லிட்டேனே, ஃபோனில் சொல்லிட்டேனே, இப்போவும் நினைப்புடுறேன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு சில தேவ பிள்ளைகள் சரியான நேரத்துக்கு முன்பாக வந்தீர்கள், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன், தொடர்ந்து வாங்க. அப்போ எல்லாருமே அது ஆவியான நினைப்பூட்டுவார். யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நினைப்பூட்டும் போது 8 to 11 2.5 மணி நேரம் முழுமையாய் தேவாலயத்தில் என் கால் உட்காந்துருக்கும், ஆராதிப்பேன், வார்த்தையை கேட்பேன், குறிப்பெடுப்பேன். இந்த 2.5 மணி நேரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், தாமதம் பண்ண மாட்டேன்னு இன்றைக்கி இந்த செய்தியை கேட்ட பிறகாவது இன்னும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்கன்னா வர்றதுக்கு ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எனக்கெல்லாம் எங்காவது தானே சில இடத்துக்கு தாமதமாக போகிறேன், போயிட்டா என் மனசு பக்கு பக்குன்னு என்ன செய்யும்? அடிக்கும். கல்யாணம்னா நம்ம ஊரில் லேட்டுன்னு தான் தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்க, பாடல் ஆடல் நடந்து அப்படியே போயிட்டே இருக்குது. நான் கல்யாணம்னா 10 மணினா என்ன இப்போ போவோம்? 11 மணி தானே நான் போகிறேன். ஆனால் நான் போன கல்யாணத்தில் என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக 10 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், கவனிக்கிறீங்களா? ஒரு அலையிலையா சொல்லாமா? நல்லா சத்தமாக அலையிலையா சொல்லாமா? நீங்கள் போன கல்யாணத்தில், நான் போன கல்யாணத்தில் 10 மணிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்படி இருக்கும்? சில நேரத்தில் நான் முன்னாடி போயிடுவேன், 1 மணி நேரம் 6 மணி நேரம் பரவாயில்ல, உட்காந்தாலும் பரவாயில்ல, பைபிள் என்ன செஞ்சுருக்கலாம், படிச்சுக்கிட்டு உட்காலாம். இதுதாங்க உணர்வு. ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பயந்துக்கிட்டு இயேசுவை பற்றி சொல்லாமல் வெக்கப்படுறீங்கன்னா அல்ல, அல்லது இந்த வருஷம் யாருக்கும் சுவிசேஷம் இன்னும் சொல்லலை அப்படின்னு உணர்த்தினார்னா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கு சுவிசேஷத்தை போய் சொல்லுவது தான், அதுதான் அந்த அந்த உணர்வு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கடன் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் வருது, எல்லாமே செலவு வருது, அதை செலவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடன் அடைக்க முடியாது. அப்போ கடன் வாங்கின இடத்துல நீங்கள் சொல்லி, சிஸ்டர் பிரதர் மொத்தமாக கொடுக்க முடியாது, ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறீங்க கேட்டால் நிச்சயம் என்ன செய்வாங்க? பரவாயில்லன்னு சொல்லி அவங்க கண்களில் தயை கிடைக்கும். அப்போ அந்த மொத்த கடனை மொத்தமாக வாங்கினீங்க, நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்க, ஆனால் மொத்தமாக கொடுக்க முடியல. கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, மாத சம்பளம், வீட்டு வாடகை கொடுக்க, தசபாகம் கொடுக்க, சோத்திர காணிக்க கொடுக்க, மற்ற காரியங்களை கொடுக்க, மிஷினரி காணிக்க கொடுக்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, டெய்லி பெட்ரோல் செலவு, காய்கறி செலவு, இதுக்கே ஆகுது.
ஆனால் சேமிக்க முடியலன்னா அப்படி கடன் வாங்குறட்ட கேட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த கடனை ஆண்டவர் அடைக்க என்ன செய்வார். இதுதான் உணர்வு. இப்படி நிறையா உதாரணங்களை நான் என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ இது வரைக்கும் புரிஞ்ச மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது? உணர்வு ஆவியானவர் வச்சிருக்கிறார். உணர்வுக்கு வேறு வார்த்தை அதை நான் சொல்ல விரும்பலை. சொரணை இருக்கான்னு கேட்குறாங்கல்ல, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. பைபிளில் போட்டிருக்கு சொரணை இல்லைன்னு. அதான் உணர்வு. உனக்கு நீ என்னடா சாப்பிட்ற, என்னதான் சாப்பிட்ற, ஏதாவது உனக்கு இருக்கா கேட்குறாங்கல்ல. இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் ப்ராக்டிக்கலாக நமக்கு கலக்காய். சரி, உணர்வுன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இப்போ எழுதிக்கங்க உணர்வின் வகைகள். எழுதுகிறவங்க எழுதுங்க, இறுதிய பலகையில் எழுதுங்க. உணர்வுன்னா சொல்லிட்டேன், இதை ஸ்டெப்பாக போகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மறக்காது. ரைட்டுங்களா? இப்போ உணர்வின் வகைகளில் முக்கியமாக 2 உணர்வு தான் முக்கியமான வகை. ஒன்று பாவ உணர்வு, 2வது குற்ற உணர்வு. நல்ல உணர்வு கெட்ட உணர்வுலாம் சொன்னேன், அதுவும் உணர்வு வகைகள் தான். நல்ல உணர்வு கெட்ட உணர்வு அதெல்லாம் உணர்வின் வகைகள் தான். ஆனால் அதையும் நல்லா உள்ள ஆராய்ச்சி போனோம்னா மேக்சிமம் அது 2 தான். பாவ உணர்வு, குற்ற உணர்வு. அன்பு தேவ பிள்ளைகளே, இதுக்கு ஒரே அதிகாரத்தில் 2 பேரை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த ஒரே அதிகாரத்தில் மத்தேயு 26 எடுங்க. மத்தேயு 26. சின்ன பிள்ளைங்களாம் எடுங்கப்பா. கொஞ்சம் நேரம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸ்கூலில் போய் 6 நாள் எவ்வளோ பாடத்தை பரட்டுறீங்க, இங்கே 1 மணி நேரம் பைபிளை பரட்டுங்க. மத்தேயுனா முதல் புஸ்தகம் தானே புதிய ஏற்பாட்டில், ஈஸியாக எடுத்துக்கலாமே. எடுங்க மத்தேயு 26. தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனால் நான் அவங்களுடைய காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஓகேவா? சரி 26 1 27 1. இப்போ 26 அந்த ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். எல்லா வசனத்தையும் வாசிக்க வேண்டாம். மத்தேயு 26 69. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய், டெஃபினட்டாக அடித்து இருந்தாய் என்றால், அதற்கு பேதுரு, நல்ல கவனிங்க, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். பிரதர் சிஸ்டர், இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசுவை அடித்து உதச்சி அந்த காரியங்கள்லாம் செஞ்சு அவர் சிலுவைக்கு போகிறாரு. இந்த சமயத்தில் யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சேவல் 2 தரம் கூறதுக்கு முன்னாடியே நீ என்ன 3 தரம் மறுதளிப்பாயின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி பேதுரு வெளியே உட்காந்துருக்கிறாரு. ஒரு வேலைக்காரி ஒருத்தி வந்து, நீயும் ஒருவர் தான் இயேசுவோட இருந்தான். 70 பாருங்கள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். 71 பிரதரில் ஒருத்தர் சத்தமாக கண்ணீர்னு சிங்க குரலில் வாசிங்க. அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது, கவனிக்கிறீங்களா, வேறொருத்தி, ஃபஸ்ட்டு ஒருத்திக்கிட்ட மறுதளிச்சிட்டார் பேதுரு. இப்போ வேறொருத்தி பேதுருவை கண்டு, இவனும் நசரனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்குள்ளே சொன்னான். 2 சாட்சி மூலம் உறுதிப்படும். வேலைக்காரியும் சொல்கிறா, இப்போ வேறொருத்தி என்ன செய்கிறா, வாசல் மண்டபத்தில் வந்தபோது அவளும் சொல்கிறா. இப்போ பேதுருடைய பதில் பாருங்க, படிங்க பிரதர், அடுத்த வசனம். அவனும் அந்த மனுஷனை, தெய்வத்தை, மனுஷனை, முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்துலாம் சொன்னவர், இப்போ இயேசு மனுஷன் ஆயிட்டார். அந்த மனுஷனை அறியன் என்று 2வது எக்ஸ்ட்ரீம் ஆணையிட்டு மறுபடியும் என்ன செஞ்சான், மறுதளித்தான். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். 2வது மறுதளிக்கிறத கவனிச்சிங்களா, ஆணையிட்டு மறுதளிக்கிறான். இப்போ 3வது சற்று நேரத்துக்கு பின்பு 73 பாருங்க. அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. 74 அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. கவனிக்கிறீங்களா, இயேசு பொய் சொல்ல மாட்டான். நீ சேவல் கூறத்துக்கு முன்னாடி எத்தனை தரம் மறுதளிப்பாய், 3 தரம் மறுதளிப்பாய். அதே மாதிரி 3 தரம் மறுதளித்த பின்பு சேவல் கூவிற்று. இப்போ பேதுருக்குள்ளே வந்தது பாவ உணர்வு.
75 அடுத்த பக்கம் திருப்புங்க. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து, இதுதான் ஆவியானவர் நினைப்பூட்டுகிறது, இதான் உணர்வு. வசனத்தை நினைச்சு கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கிரேஸ் ஐபிஎஸ் சபை, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பேதுரு மறுதலிச்சார். இப்படி 3 முறை நீங்களும் நான் மறுதலிக்காவிட்டாலும் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் வசனத்தை என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். எப்படின்னா, மகளே நீ இத்தனை வருஷம் சபைக்கு வரியே, சத்தியம் தெரியுமே, குறிப்பெடுக்கிறியே, அல்லது இறுதிய பலகைகளை எழுதி வைக்கிறையே, எத்தனை முறை பாஸ்டர் மூலம் அந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்க, நீ இப்படி செய்யலாமா? வர்ற 50-60 பேரில் நீங்கள் முன்மாதிரியாய் ஒரு குடும்பம் இருந்தால் தானே அடுத்த ஜெனரேஷனுக்கு அந்த இது என்ன இருக்கும்? உங்கள் குடும்பத்தை பார்த்து இந்த குடும்பம் இந்த திருச்சபையில் வராங்க, வசனத்தின்படி எந்த காரியத்தை செய்தாலும், ஒரு வீடு பிரதிஷ்டையாக இருந்தாலும், கல்யாணமாக இருந்தாலும், வேறு எந்த காரியமாக இருந்தாலும் வசனத்தின் பிரகாரம் சடங்கு சமாச்சாரம் செய்யாதபடி, பிரஜாதி செய்யாதபடி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களை பார்த்து அநேகர் மாதிரியை பின்பற்றணும். அப்போ ஆண்டவர் நினைப்பூட்டுவார். அப்போ என்ன செய்யணும்? நம்ம தவறிட்டோம். நல்ல கவனிங்க, இதுமாரி வேறு எந்த விஷயத்தில் நம்ம பாவம் தவறிட்டோம். தவறினோன்னே ஆவியான நினைப்பூட்டினோன்னே நம்ம தனி ஜெபத்தில் போய் மன கசந்து அழுது பாவத்தை அறிக்கை செஞ்சால் நம்ம எல்லாருடைய பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்க இன்னைக்கு வல்லம் முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்ல 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா எல்லாரும் மனுஷன். இந்த 11 மணிக்கு இந்த இடத்த விட்டு போனவனா உலகம், மாமிசம், பிசாசு, வேலை ஸ்தலத்தில் பல இடத்துல நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் வார்த்தையில் தவறி இருப்போம், பார்வையில் தவறி இருப்போம், சிந்தையில் தவறி இருப்போம். ஏதோ ஒரு தவறு குறை, இது இவர் பண்ண தவறு, 3 முறை மறுதளிச்சது. இப்படி இல்லாவிட்டாலும் நம்ம வேறு விதத்தில் ஏதோ அவரை நம்ம மறுதளிச்சிருப்போம், அவரை தெரியாண்டிருப்போம். இல்லை, கிறிஸ்தவன் சொல்கிறது கூட வெக்கப்பட்டிருப்போம். ஒரு இடத்துல போய் நான் கிறிஸ்தவன் சொல்கிறது கூட வெக்கப்பட்டிருப்போம். அதுவும் மறுதளிக்கிற காரியம்தான். கிறிஸ்தவன் சொல்கிறதுக்கு வெக்கப்படக்கூடாது. பைபிள் எடுத்துகிட்டு வர வெக்கப்படக்கூடாது. ஜெபம் பண்ண வெக்கப்படக்கூடாது. ஆராதிக்க வெக்கப்படக்கூடாது. சர்ச்சுக்கு வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? வெக்கப்படக்கூடாது. அப்படி வெக்கப்பட்டால் நம்ம மறுதளிக்கிறோன்னு அர்த்தம். இவர் உயிர் போயிர்னு சொல்லி இந்த பாவத்தை அவர் செஞ்சார். இதாங்க அந்த பாவ உணர்வு. பாவ உணர்வு அறிக்கை செய்வது நல்லது. பாவ உணர்வு தேவை. இப்போ அடுத்த அதிகாரத்தில் 27 யூதாசக்கோன், இதுதான் குற்ற உணர்வு. பாவ உணர்வுக்கு பேதுரு 3 முறை மறுதளிச்ச. சாமி கூட ஆராதனையில், நீ என்னை நேசிக்கிறாயா, யோனாவின் குமாரனாகிய சீமோனை நீ என்னிடத்தில் நேசிக்கிறாய் 3 முறை கேட்டு திரும்ப ஊழிய பொறுப்பை அந்த மன கசந்து இயேசுனிடத்தில் வந்ததுனால அவர் குற்றப்படுத்தலை. அவர் குற்றத்தை உணர்ந்ததுனால மன்னிச்சு தலைவனாய், ஊழியக்காரனாய், வல்லமையான அப்போஸ்தலனாய் திரும்ப ஊழிய பொறுப்பை கொடுக்குறார். இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆனால் யூதாஸ் மாதிரி இருக்கக்கூடாது. யூதாஸுக்கு வந்தது குற்ற உணர்வு. இப்போ அதுக்கு நான் வசனத்தை சரியாக சொல்லுகிறேன். 3வது வசனம் 27:3. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த, பார்த்தீங்களா, யூதாஸ் அறிமுகம் ஆகும்போது பைபிள் என்ன சொல்லுது? பிரதர் சிஸ்டர், இயேசுவை எக்காரணத்தை கொண்டு காட்டி கொடுக்கக்கூடாது. எந்த பொருளுக்காக, பணத்துக்காக சத்தியத்தை நம்ம அடமானம் வைக்கக்கூடாது. சத்தியத்துக்கு நம்ம சாட்சியாக நிற்கணும். கழுத்தே போனாலும், அப்படி கழுத்தில் கையை வைங்க, கழுத்து போகாது. கழுத்தே போனாலும் சத்தியத்துக்கு என்னவாக இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும். யாரும் நம்மளை கொல்ல முடியாது கர்த்தர் அனுமதி இல்லாமல். புரியுதுங்களா? அவ்வளோ பிரச்சனைலாம் வராது. சின்ன சின்ன பிரச்சனைக்கு கர்த்தர சத்தியத்தை நம்ம மறுதளிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பேதுரு மாரி தான் இந்த யூதாஸ். பாருங்கள், அப்போ காட்டி கொடுத்த யூதாஸ், படிங்க பிரதர், யார் படி. அவன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு கரெக்ட் மனஸ்தாபப்பட்டார். பேதுரு மாதிரியே இவரும் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் நடந்தது என்ன? 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தார். பார்த்தீங்களா? அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியனிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் இவங்க தானே கொடுத்தாங்க. இயேசுவை காட்டி கொடுத்தா நீ என்ன கொடுக்குற தம்பி, கவனிங்க. அப்போ 30 வெள்ளிக்காசுன்னு அதுக்கு உடன்பட்டு யூதாஸ் சாத்தான் மனசுக்குள்ளே புகுந்தான். அப்போ சாத்தான் மனசுக்குள்ளே இடம் விட்டா உணர்வு இருக்காது. அது வரைக்கும் யூதாஸுக்கு உணர்வு இருந்துச்சு. எப்போ சாத்தானுக்கு அவன் இருதயத்தில் சாத்தான் புகுந்தான், இடம் கொடுத்தான் இருக்கு, உள்ளே போனானோ அப்போவே உணர்வு போயிடுச்சு. அப்போ இவன் இயேசுனிடத்தில் நம்ம பேதுரு செஞ்ச பாவத்தை விட இவர் ஒன்றும் இல்லை, 2 பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவன் இயேசுனிடத்தில் வந்தால் மன்னிப்பு கிடச்சிருக்கும். யூதாஸு திரும்ப மன்னிச்சு அவனையும் ஒரு ஊழியக்காரனா அப்போஸ்தலனாண்டவர் மாட்டியிருப்பார். அவன் சூசைட் பண்ண தேவையில்லை, தற்கொலைக்கு போக தேவையில்லை. கவனிக்கிறீங்களா? ஆனால் போனது யார்கிட்ட போனான்? பிரதான ஆசாரியனிடத்தில் மூப்பரிடத்தில் திரும்ப கொண்டு போய் அந்த பணத்தை
பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சான். குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செஞ்சேன், நான் காட்டி கொடுத்தேன்னா பாவம் செஞ்சேன்னு சொன்னான், பாவ அறிக்கை பண்ணினான். ஆனால் மனுஷன்கிட்ட போய் பண்ணினான். மனுஷன் பாவத்தை மன்னிக்க முடியாது. பிரதர் சிஸ்டர், எந்த தவறு செஞ்சுட்டு அம்மா அப்படி பண்ணிட்டேன், அப்பா நான் அப்படி பண்ணிட்டேன், பாஸ்டர் இப்படி பண்ணிட்டேன்னா பாஸ்டர் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. எந்த சிஸ்டர் சபையில் உங்கள் பாவத்தை மன்னிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க முடியும். நல்ல சத்தத்தை வைத்து அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் தான் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையது. பாவரிக்கை செஞ்சாதான் பரிசுத்த ஆவியானவர் தான் நினைப்பூட்டுவார். அவர் வேலை நினைப்பூட்டுற வேலை, அதான் உணர்வு. சொன்ன பார்த்தீங்களா, உணர்வை தருகிற ஆவியானவர். அப்போ உடனே இயேசுவே நான் தவறிட்டேன், என்னை மன்னிங்க. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டேன், கேசியர் போஸ்ட்டு எனக்கு கொடுத்தீங்க, 12 அப்போஸ்தலரை என்னை கனப்படுத்தி வச்சுருந்தீங்க. இந்த வீணாக போன பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காந்தி போட்ட எல்லாத்துலேயும் காந்தி படத்தையே போட்டிருக்காங்க. இந்த காந்திக்கு ஆசைப்பட்டு நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு நிலமையில இயேசுகிட்ட வந்திருக்கணும். பாவம் செஞ்சேன் என்றான். பார்த்தீங்களா, அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, இப்படி தான் மனுஷன் சொல்லுவாங்க. ஓம்பாடு பிரதர், அம்மா தவறிட்டீங்களா, அது உங்கள் பாடு. சிஸ்டர் தவறிட்டீங்களா, உங்கள் பாடு. வாலிப மகளே தவறிட்டியா, ஓம்பாடு. நான் சொல்கிறது புரியுதா? வாலிப மகனே நீ தவறிட்டியா, அது ஓம்பாடு. மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அந்த வெள்ளி காசை சர்ச்சிலேயே எரிந்து விட்டு பாருங்க, புறப்பட்டு போய் எப்படி செத்தான்? எல்லா ஊழியர்களும் இரத்த சாட்சியாக மரிக்கும் போது இந்த யூதாசு நாண்டு கொண்டு செத்தான். 3.5 வருஷம் ட்ரைனிங் எடுத்தவன், நிறைய அற்புத அடையாளம்லாம் செஞ்சார். இவரும் பிசாசை துரத்தினார், வியாதியத்தை சுகமாக்கினார். இவருக்கு நல்ல ஊழியந்தான் இருந்துச்சு. மனுஷன் தவறிட்டார், உண்மைதான். பேதுரு தவறினார், இயேசுனிடத்தில் வந்துட்டார். பேதுரு போல வந்திருந்தா, பேதுருக்கு வந்தது பாவ உணர்வு, யூதாசுக்குள்ள வந்தது குற்ற உணர்வு. பிரதர், பிசாசு உங்களை குற்றப்படுத்துவான். நீ பாரு, பைபிள் படிக்கிற பத்தியா, தன் வருஷம் சபைக்கு போகிற பத்தியா, தவறிட்ட பத்தியா, உன் பிள்ளை தவறிட்ட பத்தியா, நீ தவறிட்ட பத்தியா, காட்டி கொடுத்துட்ட பத்தியா, நீ பின்வாங்கி போயிட்ட பத்தியா, இப்படி பிசாசு என்ன செய்வான், மனசாட்சியில் குற்றப்படுத்துவான். அப்போ பைபிள் என்ன செய்வான் தெரியுமா? சபைக்கே போகாத, பைபிள் படிக்காத, ஜெபம் பண்ணாத, விசுவாசியை கண்டா ஒளிஞ்சு போயிரு, பாஸ்டர் அங்கே கண்டா சோத்திரம் பண்ண, அந்த வழியாக என்ன செஞ்சிரு, போயிரு. ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியாது, பாவம் ஒரு மனுஷனை பிரிக்கும். ஆனால் அதே பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் கொஞ்சம் தவறிட்டேன், சத்தியத்தின் பிரகாரம் கொஞ்சம் மாறிட்டோம், ஆண்டவர் தான் மன்னிப்பார், நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்கள் பாஸ்டர், எனக்கு என்னென்னமா நினைவு வருது, தற்கொலை எண்ணமெல்லாம் வருது, ஏதோ வருது. இதெல்லாம் பிசாசு கொடுக்கறது. அவன் தப்பி தவறி கொஞ்சம் சுதாரித்து உணர்ந்து இயேசுனிடத்தில் மட்டும் வந்திருந்தாருன்னா சரித்திரம் இப்படி எழுதியிருக்காது, இயேசுவும் மரணம் அடைஞ்சிருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், காட்டி கொடுத்தவனுக்கு ஐயோன்னு சொன்னாலும் இயேசு மரணம் அடைஞ்சிருப்பார், இவனுக்கும் விடுதலை கிடைச்சிருக்கும், ஆண்டவர் மனதார மன்னிச்சிருப்பார். அப்போ இந்த 2 உதாரணம் உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். பாவ உணர்வு வரணும், ஆனால் குற்ற உணர்வு என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. இதுதான் உணர்வின் வகைகள். ஒரு பாடல் ஞாபகம் வருது, பாடலாமா? கைத்தட்ட வேண்டாம், இந்த பாட்டு கைத்தட்டுறதில்ல, பாடலாமா? தெரிஞ்ச பாட்டு தானே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் இன்னும் சத்தமாய், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நல்லா உணர்ந்து, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தான், எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன, நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடி வயிற்றிலிருந்து, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும், உம்மை மறுதளித்தவனா இதை உலக
அப்படி 2 கரங்களை உயர்த்தி, உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீருறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. சொல்லுங்க, நீங்க இல்லாம என் உலகம். நல்ல கெஞ்சுங்க ஆண்டவர்கிட்ட, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க இயேசுவே. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம்தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. இப்படி யூதாசு, அண்டரே நீங்க நினைச்சா தான் ஆசீர்வாதம், நான் காட்டி கொடுத்துட்டப்பா, தப்பு தான், ஆனால் என்னை மன்னிச்சிருங்க. பேதுரு போல வந்துடும். அப்புறம் பக்கம் பக்கம் தான் ஒரு சம்பத்தில் தான் நடந்தது. கொஞ்சம் நேரத்தில் 26ஆம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்தோம். பாவ உணர்வு மறுதளிச்சா. இவரை விட அவர் தான் தப்பு பண்ணார் அதிகமாக, 2 கம்பேர் பண்ண. அதுவும் பாவம்தான். ஆனால் அவர்கிட்ட பேதுருக்குள்ளது பாவ உணர்வு, யூதாசுக்குள்ளேருந்து குற்ற உணர்வு. ஐபிஎஸ் சபையில் ஒருவர் கூட இருக்கக்கூடாது. குற்ற உணர்வு வந்துச்சுன்னா உடனே பாவத்தை என்ன செஞ்சிடணும், அறிக்கை செஞ்சு அதை விட்டுறணும். கவனிங்க, அறிக்கை செய்கிறது மாத்திரம் இல்லை, அறிக்கை செஞ்சுட்டு விட்டுறலன்னா திரும்ப குற்ற உணர்வு வரும். அறிக்கை செஞ்சு என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அதுக்கப்புறம் பேதுரு மறுதளிச்சாரா? சொல்லுங்க. 3 முறை மறுதளிச்ச பேதுரு மறுதளிச்சாரா? பிரதர் சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர் அம்மா ஐயா சொல்லுங்க. மறுதளிக்கவே இல்லை. கிறிஸ்து ஜீவன் சாவு ஆதாயம்னு சொல்லி அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிலாம் படித்து பாருங்க. வைராக்கியம், ரத்த சாட்சியா இயேசுவை போல சிலுவையில் அறைய உயிருக்கு பயந்து தான் மறுதளிச்சார். நேராக அறைய பாத்திரம் சொல்லி தலைகீழாக என்ன செஞ்சார், அரைந்து ரத்த சாட்சியாய் பேதுரு சரித்திரம் படைச்சு ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் மரித்தவங்களாம் உயிர்ப்பித்தாங்க. நீங்கள் தான் இயேசுவை கொன்றீங்க, நாங்கள் சாட்சி, நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம், உங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சத்தியத்தை தான் கீழ்ப்படிவோம், இயேசுக்கு தான் கீழ்ப்படிவோம், வசனத்தை தான் கீழ்ப்படி சொல்லி வைராக்கியமாக சரித்திரம் படைத்து நல்ல ஒரு ஊழியத்தை மறுதளித்த பேதுரு. ஆனால் பாவ உணர்வு, குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்கல பேதுரு. ஆனால் யூதாஸ் அப்படி வந்திருந்தா அவரும் வல்லமையாக எடுத்து பைபிள் என்ன அவரை வச்சு எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் நாண்டு கொண்டு செத்ததுனால அப்படி சாப்டர் க்ளோஸ். இது போதும். அடுத்து எதற்கு உணர்வு தேவை? அப்படியே கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. எனக்கு இங்கே யாரும் கொடுக்க ஆள் இல்லை. உட்காந்துருக்கவங்களாம் கொடுங்கம்மா, பிரதருக்கு கொடுங்க, பின்னாடிலாம் கொடுங்க, அங்கராஜ் கோச்சிக்க மாட்டார் பெரியதர்சன். அப்படி எதற்கு உணர்வு தேவை? முதல்ல குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க, 3 அப்புறம் சொல்கிறேன். தேவனை தேட உணர்வு தேவை. உணர்வு இல்லைன்னா யாருமே தேவனை தேட மாட்டாங்க. நீங்களும் நானும் இந்த உணர்வு இருக்கிறதுனால தான் தேவனை என்ன செய்கிறோம், தேடுறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லாட்டம் கல்யாண வீட்டுக்கு போயிருப்போம், காது குத்துக்கு போயிருப்போம், வீட்டில் உட்காந்து துணி துவைச்சிக்கிட்டு இருப்போம். ஆமாவா இல்லைங்களா? உணர்வு இருக்கிறதுனால தான் வந்தோம். அப்போ கத்தரை தேட என்ன தேவை? உணர்வு தேவை. 2வது எழுதி வச்சுக்கோங்க, தவற உணர உணர்வு தேவை. எதற்கு உணர்வு தேவைங்கிற குறிப்பில் தான் இப்போ பேசுகிறேன். முதல்ல தேவனை தேடுறதுக்கு உணர்வு தேவை, அப்புறம் வசனத்துக்கு வரேன். 2வது சில காரியம் நம்ம தவறிட்டோம். இப்போ பிரசங்கம் கேட்குறீங்க, இனிமேல் நீங்களும் நான் தவறவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரியத்தை தவறுவோம். தவறின பிறகு நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் உணரணும். சாகிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. சாகிற வரைக்கும் பாவத்தில் போராட்டம் உண்டு. சில நேரம் ஜெயிப்போம், சில நேரம் தவறிடுவோம் நம்மள அறியாமலே. நம்ம செய்கிறதெல்லாம் சரியில்லை சில நேரம். அதே நேரத்தில் எல்லா நேரத்திலும் நம்ம தவறு பண்ண மாட்டோம். சில நேரம் தவறு பண்ணுவோம், சில நேரம் சரியாக செய்வோம். சில நேரம் நம்ம தவறு நமக்கு தெரியாது. இப்போ ஏன் தவறு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். உங்கள் தவறு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். கணவனுடைய தவறு மனைவிக்கு தெரியும், மனைவியுடைய தவறு கணவனுக்கு தெரியும். இப்படி பக்கத்து வீட்டாருக்கு நம்ம குறித்து நம்மளை தெரியும். இப்படி நமக்கு சில நேரம் தெரியாது, நம்ம கரெக்டாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். அப்போ தவறிட்டோம்னா அது யார் மூலமாக கேள்விப்பட்டு அல்லது மனசாட்சியில் உணர்ந்துட்டோம்னா நமக்கே ஆவியானர் இதயத்தில் உணர்வு வந்துச்சுன்னா உணரணும். அப்போ தவற உணர, ஆமாம், எதற்கு உணர்வு தேவைன்னா தவற உணர்றதுக்கு உணர்வு தேவை. அடுத்து 3வது முக்கியமானது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உணர்வு தேவை. பிரதர் இத்தனை வருஷம் வந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணி சர்ச்சுக்கு வந்து தசமாக கொடுத்து இவ்வளோ நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலைன்னா வேதனை. ஆனால் நிச்சயமாக உணர்வு மட்டும் இருந்துச்சுன்னா வருகையில் அதனால தான் இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞாயிற்றுக்கிழமை தெளிவாக உங்களோடு ஸ்டெப் ஸ்டெப்பாக போதிக்கிறார்.
தேவனை தேட உணர்வு. வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 14:1. சீக்கிரம் எடுங்கப்பா தம்பிகளா, நல்லா வாலிப தம்பிங்க சுறுசுறுப்பா இல்லையே. சங்கீதம் அப்படி சென்டரில் எடுங்க, அப்படி சங்கீதம் வந்துடும். சங்கீதம் 14:1-2. குறிப்பு எடுக்கிறவங்களுக்கு 2 வேலை, குறிப்பு எடுக்கணும், பைபிள் பெறட்டணும். குறிப்பு எடுக்காதவங்களுக்கு ஒரே வேலை தான். சீக்கிரம் எடுங்க சங்கீதம் 14:1-2. சரி, எப்படி வசனமே ஆரம்பிக்குது பாருங்க. சங்கீதம் 14:1. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இல்லை, தேவனே இல்லை, தெய்வமே இந்த உலகத்தில் இல்லை. நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, பென்ஸ் காரில் போகிறேன், எனக்கு எல்லாம் இருக்குது, நான் எதை வச்சும் சாதிச்சிருவேன்னு சொல்லி தேவனே கிடையாது, இல்லவே இல்லை, தேவனை வணங்குற முட்டாள் ஒரு அப்படிலாம் சொல்கிற ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லி கொள்ளுகிறான். அவங்க தங்களை கெடுத்து அதனால்தான் தெய்வ பயம் இல்லாமல் அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் ஒருவனும் இல்லை. அதனால தேவனை தேடல. ஆனா ஆண்டவர் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் எங்கிருந்து பார்க்கிறாராம்? பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்ப தேவன் இல்லை என்று அவன் இப்படி சொல்றான். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த கூத்தூரில் யார் தேவனை தேடுறாங்க, திருச்சி மாவட்டத்தில் யார் தேவனை தேடுறாங்க, சென்னையில், தமிழ்நாட்டில், ஒவ்வொரு மாநிலத்தில், இந்தியாவில், அமெரிக்காவில், வட இந்தியாவில். ஏன்னா அவர் உலகம் முழுவதும் அவருடைய கண்ட்ரோல். பரலோகத்திலேருந்து பார்க்குறா, என் பிள்ளைங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்க, அப்படி தேவனை தேடுறாங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம வரக்கூடாது. நான் இருக்கிற ஆண்டவரே, தேடுங்கள் கண்டடைவுன்னு சொன்னீங்க, நான் தேடுறேன் ஆண்டவரே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒவ்வொரு நாளும் தேடணும். திங்கக்கிழமை பிரதர் வாலிப மகளே தேடணும், செவ்வாய்க்கிழமை தேடணும், புதன்கிழமை தேடணும், வியாழக்கிழமை தேடணும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை தேடணும், ஞாயிற்றுக்கிழமை எல்லா குடும்பமும் வந்து இங்கே தேடணும். எப்படி தேடணும்? குடும்ப ஜெபத்தில் அவரை தேடணும். ஒரு அலையா சொல்லாமா? குடும்ப ஜெபம் மாத்திரமல்ல, தனி ஜெபத்தில் அவர் என்ன செய்யணும்? தேடணும். சபையில் நடக்கிற வீட்டு கூட்டங்களில் வந்து தேவனை என்ன செய்யணும்? தேடணும். சிஸ்டர் ஜோஸ்மின் வீட்டில் நடந்துச்சு, அடுத்த வாரம் இன்னொரு வீட்டில் நடக்கும்போது மாதம் ஒரு தடவை நடக்கிறதுல வீட்டை நீங்கள் திறந்து கொடுத்து தேவனை தேடுறீங்க, மற்றவங்க வேற இடம் கொடுக்குறீங்க. ஆனால் அது போதாது, மற்றவங்க வீட்டில் நடக்கும்போது நீங்களும் வந்து என்ன செய்யணும்? தேவனை தேடணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் என்ன செய்யணும்? இங்கே பெண்கள் ஜெபம் நடக்கிறது, பெண்கள் ஜெபத்தில் வந்து தேவனை தேடணும். பெண்கள் ஜெபத்தில் என்ன செய்கிறோம்? நல்லா பாடுறோம், ஜெபம் பண்ணுறோம், செய்து. இதே தான் எங்கே போனாலும் அதே தான். எனக்கு யோசிச்சு பாருங்க, வேறு இது இல்லாமல் எங்காவது இருக்கா? கையை உயர்த்தி சொல்லுங்க பாஸ். அதனால தான் நான் அங்கே போகிறேன். எங்கே போனாலும் ஜெபம், ஆராதனை, தேவ செய்தி. சில முக்கியமான கூட்டங்களுக்கு போகிறத நான் தவறுன்னு சொல்ல வரேன், நாங்களே அறிமுகப்படுத்துகிறோம். ஆனால் சபையை விட்டுட்டு மற்ற இடத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா எங்கேயும் இருக்குது, இங்கேயே எல்லாம் இருக்குது, திருப்தி இல்லாமல் நம்ம போகக்கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு முறை ஒரு பெரிய வேலி, இங்கிட்ட ஏக்கரை கணக்கில் புல் இருக்குது, இங்கிட்ட ஏக்கரை கணக்கில் புல் இருக்குது, இங்கே ஏராளமான ஆடு மாடு மீது இங்கே ஆடு மாடு ஏறுது. ஆனால் ஒரு சிலது அங்கேயே திருப்தியாக சாப்பிடுது, ஒரு சில அங்கேயே சாப்பிடுது. ஆனால் ஒரு சில ஆடு மாடு மாத்திரம் அந்த வேலி கம்பியை உள்ளே விட்டு, இங்கே ஏக்கரை கணக்கில் புல் இருக்குது, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை விட்டு உள்ளே விட்டுட்டு வளைச்சி அந்த புல்லை சாப்பிடுது. அங்கிட்டு இருக்கிற மாடு ஆடை வளைச்சி மாட்டி கழுத்தெல்லாம் கிழிச்சு சூன்னு ஒரு அந்த வந்து அவர் எவ்வளோ ஏக்கருங்க இடம் இருக்குன்னு. அதுதான் நீங்கள் ஆராதிக்கிற இந்த திருச்சபையில் எல்லா உபதேசமும் இருக்குது, எல்லா சத்தியமும் இருக்குது. பழைய பாடல், புது பாடல், வீட்டு கூட்டம், அதிகாலை ஜெபம் எல்லாமே இருக்குது தேடுறதுக்கு. இப்படி தான் தேவனை தேடணும். அதிகாலை 5:30 வந்து முதல் நாள் வந்து ஆண்டவர் இங்கே வந்து தேடணும், சர்ச்சில் வந்து தேடணும். உபவாச ஜெபத்தில் குடும்பமாக ஒரு வேலை லீவு நிமித்தம் வேலை நிமித்தம் வராவிட்டாலும் ஒரு மாதமாவது 12 மாதத்தில் பிரதர் ஒரு மாதமாவது லீவ் போட்டுட்டு குடும்பமாக ஒரு வேலை உபவாசம் இருந்து உபவாசத்தோடு வந்து என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஞாயிற்றுக்கிழமை தேடணும். இதாங்க தேடுறது ஆண்டவர் வழியில். அதிகாலையில் தேடணும், அந்தி சந்தி மத்தியான வேலையில் தேடணும். தானியல் போல தினம் 3 வேலை தேடணும். எவ்வளோ வேலை இருந்தாலும் தானியல் 3 வேலை தேடுனா. தாவீது அத்தனை அரசனாக இருந்தாலும் அந்தி சந்தி மத்தியான வேலையில் தியானம் பண்ணி முறையிட்டா. ஒருவேளை மத்தியானம் நீங்கள் வேலைக்கு போனாலும் காலையில் தேடணும். காலையில் தேடணும், அதில் திருப்தி ஆகிடக்கூடாது. சாயந்தரம் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணணும், குடும்பமாக ஜெபம் பண்ணணும், தேடணும். ஒருவேளை உங்கள் குடும்ப ஜெபம் நைட்டாக இருக்கலாம், அதிகாலமாக இருக்கும், ஏதாவது ஒரு தடவையாவது குடும்ப ஜெபம் பண்ணணும். அதுலேயே திருப்தி அடையக்கூடாது. தனித்து தேவனோட என்ன செய்யணும்? தேடணும். இப்படி தாங்க ஆண்டவரை தேடணும். புரியுதுங்களா? அது யார் தேட முடியும்னா, வசனம் என்னது? உணர்வு உள்ளவங்க தான் என்ன செய்ய முடியும்? இந்த உணர்வு இல்லைன்னா தேடவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு அந்த உணர்வை தந்திருக்கிறார். ஆண்டவரே, இனி நான் தேடுவேன் ஆண்டவரே,
நான் சண்டே ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக இருக்க மாட்டேன், வேலை தான், பொறுப்பு தான், சமைக்கணும் தான். ஆனால் அதன் மத்தியிலும் கூட ரொம்ப தூரம்லாம் இல்லை, வீட்டு கூட்டங்களாம் பக்கத்தில் தான் நடக்குது. வண்டி இருக்குது, கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, என் கையில் பணத்தை கொடுத்துருக்கீங்க, 2 பேர் சேர்ந்து நாங்கள் போவோம். அப்படி இப்படி சபையில் இப்படி விட்டு விட்டு தான் நடக்குது. ஏதோ உடனே 31 நாள் நம்ம சபையில் ப்ரோக்ராம் இல்லை. இப்போ இன்றைக்கி நடந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜெபம், எவ்வளோ கேப்பு பாருங்கள். அப்போ மிச்ச நாள்லாம் வீட்டில் தேடணும். வெள்ளிக்கிழமை வந்து வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க போகணும். மாதம் ஒரு தடவை தான் உபவாச ஜெபம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்படி வீட்டுக்கூட ஒரு தடவை தான், அதிகாலை ஜெபம் ஒரு தடவை தான். ஞாயிறு, இந்த ஞாயிறை விட்டால் ஞாயிறு அடுத்த ஞாயிறு தான். எவ்வளோ கேப்பு நம்மளை ஆண்டவர் ஃப்ரீயாக எப்பொழுதும் பைபிள் ஜெபம் அப்படியே தேடிட்டு இருக்க சொல்லலையே. வீட்டு வேலை மற்ற காரியம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதன் மத்தியிலும் தேடணுங்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சது? ஒரு இலையில சொல்லாமா? அதுக்கு உணர்வு தேவை. 2வது உணர்வு எதுக்கு தேவை? சங்கீதம் 19 எடுங்களே. சங்கீதம் 19 3 காரியத்தை தலைப்பை சொல்லிட்டேன், இப்போ வசனத்தை தான் சொல்கிறேன். சங்கீதம் எடுங்க, அப்படி திருப்புங்க, தெரிஞ்ச வசனம் வந்தாலும் திருப்புங்க. சங்கீதம் 19 12 13. சங்கீதம் 19 11 12. தன் பிள்ளைகளை பார்த்தீங்களா? அப்போ பிள்ளையை உணர்வு தேவை. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகளை என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாவத்துக்கு நீங்களாகி இருப்பேன். என் கண்மலையும் என் மீப்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருக்கட்டும், பிரீதியாக இருப்பதாக. இது தாவீது ப்ராக்டிக்கலாக இதை சொல்லியிருக்காருங்க. இப்போ தாவீதை வச்சே நான் சொல்கிறேன். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேலையில் தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுற வேலை. இவர் நல்லா தூங்குறார், தப்பல்ல. ரெஸ்ட் எடுக்கிறது தப்பல்ல. இப்போ நாங்களும் ஊழியத்தில் காலையில் பல வேலைகள் செஞ்சாலும் மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம், சாயந்தரம் வீடு சந்திப்பு சில ஊழியத்துக்கெல்லாம் போகிறோம். ரெஸ்ட் எடுப்பது மதியம் ரெஸ்ட் எடுப்பது தவறில்லை. நீங்கள் ரெஸ்ட் எடுக்க முடியாது, வேலைக்கு போகிறீங்க, அப்புறம் நைட்டு தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். நைட்டு நல்லா தூங்கிடுங்க, ஓகே. அப்போ தூங்குறது தவறல்ல. ஏஞ்சி மாடியில் வாக்கிங் போனது தவறல்ல. இதெல்லாம் பழைய ஏற்பாடு எழுதியிருக்கு. நான் கதை மாதிரி நடந்த சம்பவத்தை சுருக்கமாக சொல்லிடுறேன். ஹாயாக மேலே உலாவுறது தப்பல்ல. பார்க்குறார், பார்வையும் தப்பல்ல. அங்கே யார் குளிச்சிட்ருக்கா? உரியாவின் மனைவி பச்சைபால் குளிச்சிட்ருக்காங்க. அது தப்பல்ல, ஏன்னா மாடியில் இருக்கிறாரு, அந்த அம்மா குளிக்குது, இப்படி பார்க்குறது தப்பல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்வை. அப்போவே தாவீது அபவ் எனக்கு நல்ல மனைவி ஆண்டவர் கொடுத்துருங்க ஆண்டவரே. இது இன்னொரு மனைவி. ஜஸ்ட்டு மேலே வந்தே பார்த்துட்டு, ஆனால் இச்சையோடு என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாதுன்னு. அப்போ பிழையிலேயே தவறு பண்ணணும். இதான் உணர்வு. பிழைய அதில் கரெக்ட் பண்ணலைன்னா மறைவான குற்றம். அடுத்து மறைவான குற்றம் என்ன? விசாரித்து யார் எவர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்குறார். அப்புறம் உணர்ந்து அந்த அம்மாவை யாருக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வந்து, அடுத்து 13 பாருங்கள். பாவம் எப்படி வளருது பாருங்கள். துணிகரமான பாவம் என்னன்னா விபச்சாரம் பண்ணிடுறார். இப்போ பாவம் எப்படி வளருது பார்த்தீங்களா? நான் சொல்கிறது புரியுதா? இந்த சட்டை எடுக்கும்போது எஸ், எம், எல், எக்ஸ்எல் பார்த்தீங்களா, டபுள் எக்ஸ்எல், அது வரைக்கும் தான் எழுதி வச்சுருக்கிறேன். ட்ரெஸ் எடுக்கும்போது இதெல்லாம் பார்த்து எடுக்கிறோமில்ல, அது மாதிரி பாவத்தில் அது எஸ்ன்னா சின்னது, எம்னா நடுத்தரம், எல்லுன்னா பெரியது, எக்ஸ்எல்னா கூடுதல் பெரியது, டபுள் எக்ஸ் இன்னும் பெருசு. இப்படி அப்போ பாவத்தில் கவனிங்க, சின்ன பாவம், பெரிய பாவம், நடுப்பாவம். இது கொஞ்சம் பெரிய பாவம்தான் பிரதர். எந்த விபச்சாரம் பண்ணுறதும் பாவம் தான், கொலை செய்கிறதும் பாவம் தான், விக்கிரக ஆராதனையும் பாவம் தான், பொய் சொல்லுறது பாவம் தான், திருடுறது பாவம் தான், சைட் அடிப்பதும் லவ் பண்ணுவதும். நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் சாட்சி. நமக்கே தெரியுதில்ல, மனசாட்சிக்கே. பாவம் தான். இப்போ பெரும் பாதம் என்ன தெரியுமா செஞ்சார்? பாவம் வளருது பாருங்க, கொலை செஞ்சிடறாருங்க. அவர்கிட்டே லெட்ரு கொடுத்து அந்த நல்ல மனுஷன் பிரித்து பார்த்துருந்தா ராஜா போட்டு தள்ளியிருப்பார். என்கிட்டே எழுதி என் ஒய்ஃபை இப்படி பண்ணி விட்டு, அது தெரியாது அவருக்கு, வேறு தெரியாது. ஆனால் என்னைய கொலை செய்கிறதுக்கு இப்படி அனுப்புகிற, ஏதோ ஒரு தந்திரம் பண்ணுற அப்படின்னு அப்படியே வந்து ராஜான்னு வந்து போட்டு தள்ளியிருப்பார். தாவீது அப்பயே செத்துருப்பார். அதனுடைய கிருபை தான். இப்போ நம்ம விசுவாசியாக இருக்கிறதுனால நம்ம செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர் ஒத்து போவார்ல, கிருபை கொடுக்குறாரு. தொடர்ந்து பாவம் செஞ்சால், ஆமாம்
அதனால தான் தாவீது அடிக்கி ப்ராக்டிக்கலாக சொல்கிறாரு, தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார். அப்போ பிள்ளைன்னா என்னென்னா, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்காமல் உலாவுனது பிள்ளை. சரி, அந்த நேரம் ஜெபிக்கலாம், அடுத்த நேரம் ஜெபி, அதான் பிள்ளை. ஜெபிக்காதது மறைவான குற்றம் என்பது யாருன்னு பார்த்து எந்த மணின்னு விசாரித்து அழைச்சிட்டு வந்து அந்த ரகசியமாக சில காரியங்கள். அப்போ துணிகரமான பாவம் விபச்சாரம், அப்போ பெரும் பாதகம் என்பது கொலை. இப்படி தான் பாவம் என்ன செய்து வளருகிற தன்மையாக இருக்கிறது. அப்போ உணரணும். இதை உணர்த்தினது யாருன்னா ஊழியக்காரன். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு கதை சொல்கிறார். கதை சொல்லி உணர்த்துறார். எப்பா, பணக்காரருக்கு நிறைய ஆடு இருக்குது, ஏழைகிட்ட ஒரே பிள்ளை மாதிரி வளர்க்குறாரு. இந்த பணக்காரர்கிட்ட விருந்தாளி வந்தார். ஒரு ஆட்டை வெட்டி மட்டன் பிரியாணி போட்டிருக்கலாம். உன்னைக்கிட்ட மடியில் பிள்ளை மாதிரி வளர்த்த ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை எடுத்து இப்படி பண்ணிட்டாருன்னு இவர் யோசிக்கிறார். தாவீது எங்கே நடந்திருக்கு, ஊழியக்காரர் வந்து சொல்கிறாரு. அந்த மனுஷன் யாருன்னு நினச்சிக்கிட்டு இவர் சொல்கிறாரு. கரெக்டாக கதை மாதிரி சொல்லி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றி நீயே அந்த மனுஷன்னு நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னார். இன்னைக்கு இருந்த டேவிட்டாக இருந்தா, ஐயா யாரையா யோக்கியம், ஊழியக்காரன் தப்பு பண்ணலையா, விசுவாசி தப்பு பண்ணலையா, அந்த விசுவாசி தப்பு பண்ணலையா, அவங்க தப்பு பண்ணலையா, நான் ராஜா, எனக்கு உரிமை இருக்குது, எனக்கு எத்தனை மனைவியாக இருந்தால் என்ன, அந்த பாவத்தை செய்ய எனக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. நீங்கள் யார், வந்தீங்களா, பாண்டிங்களா, பெசகத்தை முடிச்சிங்களா, 11 மணி ஆக போது முடிச்சிங்களா, ஆமாம் ஆட்டோ வந்துடும் என்னை அனுப்பிடுறோம். சும்மா அது இதெல்லாம் எதை என்ன சொல்லக்கூடாது. அப்படின்னா இன்றைக்கி இருந்த நான் அப்படி தான் தியானித்தேன். இன்றைக்கி இருந்த டேவிட்டாக இருந்தால் சொல்லியிருப்பார், நான் பிரசங்கம் பண்ணுற டேவிட், நாத்தான் தீர்க்கிற ஊழியக்காரர் வந்து உணர்த்தின போது, அந்த வார்த்தை வரும் சங்கீதம் 51 எடுக்க வேண்டாம், ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா உணர்த்தின போது. அப்போ நல்லா கவனிங்க, நான் செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. அப்போ ஊழியக்காரர் என்ன செய்வார், உணர்த்துவார். உங்கள் இறுதியும் உங்களை உணர்த்தும். இதுதான் உணர்த்துற வழி. ஆவியானவர் என்ன செய்வார், உணர்த்துவார். இதுக்கெல்லாம் வசனத்தை எடுக்க எனக்கு நேரம் இல்லை. பைபிள் படிக்கும்போது வசனம் உங்களை உணர்த்தும். இப்படிலாம் ஆண்டவர் உணர்த்துறார். உங்கள் இறுதியும் உங்களை உணர்த்தும். இறுதியத்தை அதில் தான் மனசாட்சி வச்சுருக்காரு, நல்ல மனசாட்சி. அந்த நீங்கள் செஞ்ச உடனே இது தப்புன்னு உங்கள் மனசாட்சிக்கே தெரியும். நீங்கள் எத்தனை மறைச்சாலும் மறைக்க முடியாது பாவத்தை. ஒரு நாள் வெளிப்படும். ஒரு நாள் ஏன்னு கேட்காமன்னு இருப்பாங்களே தவிர பாவம் வெளிப்பட்டுரும். தெரியுங்களா? என்னத்துக்கு அவர்கிட்ட கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவார், அது சிஸ்டர் கஷ்டப்படுவாங்க, இந்த பிரதர் கஷ்டப்படுவாங்கன்னு கேட்காமனா யார் உங்களுக்கு எனக்கு யார் இருக்கலாமே தவிர பாவம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், வெளிப்பட்டுரும். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது சங்கீதம் 51 அழுகிறார். ஆண்டவரே, அக்கிரமம் செஞ்சேன், பாவம் செஞ்சேன், ஆண்டவரே ஈசோப்பினால சுத்திகரியும், ஆண்டவரே சுத்த இருதயத்தில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பியும். தப்பு தான் ஆண்டவரே, எனக்கு நல்ல மனைவியை கொடுத்தீங்க, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், என்னை ராஜாவாக மாற்றினீங்க, அந்த மாடியில் கொஞ்சம் உலாவிட்டேன், இப்படி இச்சை வந்துருச்சு, அப்படி கொலையும் பண்ணிட்டேன். 10 கட்டளை இல்லை, நிறைய கட்டளை இருக்குது, 10 கட்டளை 2 கட்டளை நான் மீறிட்டேன். கொலை செய்யாதிருப்பாயாக, அதையும் செஞ்சுட்டேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் பண்ணிட்டேன். எனக்கு நிறைய மனைவி பிள்ளைகள்லாம் இருக்குது, ஆனாலும் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னி. அதான் அதனுடைய அர்த்தம். சங்கீதம் 51 வீட்டில் படித்து பாருங்கள். ஆண்டவரே, நறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணின்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் உணர்த்தின போது ஊழியக்காரர் மேலே கோபப்படலை. அதே போல் உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சில காரியங்களை உணர்த்தும் போது உங்கள் பாஸ்டர் மேலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கோபப்படக்கூடாது. பாஸ்டர் மூலம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்துகிறார், என்ன நல்லா இருக்க தான் உணர்த்துகிறார். உங்கள் ஆவிக்குரிய தகப்பன் பாஸ்டர்மா, உங்கள் ஆவிக்குரிய தாய், நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்காக ஜெபிக்கிறோம், இவ்வளோ சத்தியத்தை சொல்லுகிறோம். நீங்கள் நல்லா இருந்தால் தான் எங்கள் மனசு நல்லா இருக்கும், நீங்கள் கெட்டுப்போனால் எங்கள் மனசு வேதனைப்படும் எல்லா விஷயத்திலையும். அதுக்கு தான் ஊழியக்காரர் உணர்த்துறாங்க. அந்த உணர்த்துறது தாங்க முடியாமல் தான் நிறைய பேர் சபையை விட்டு போயிட்டாங்க. பாஸ்டர் என்னையே குத்தி பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு, குத்தி பேசுகிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு எனக்கு எல்லா புள்ளையா கொல்ல புள்ளியா, ஏதாவது பணம் வாங்கியிருக்கேன், அப்படியே வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்றல்ல, சொல்லுங்கள். தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது உங்களுக்கு எனக்கு வருத்தமா? இப்போ இந்த உணர்வுன்னு அதை ஒரு ஊழியக்காரன் என்ன செய்யணும், அந்த செய்தியை சொல்லி தான் ஆகணும். எப்போ நீங்கள் இதை தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளணும், மனுஷ வார்த்தையாக இல்லை. இன்றைக்கி பாஸ்டர் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசினார், எனக்கு உணர்வை தாரும், கேட்கணும். கடைசி அந்த வசனத்தை வாசித்து போய் ஜெபிக்க போகிறோம். உணர்வை தாரும்னே ஒரு வசனம் இருக்குது, புரியுதுங்களா? 3வது அதில் ஒரு குறிப்பை சொன்னேன், வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உணர்வு தேவை. எடுக்க வேண்டாம். நோவா காலத்தில் ஜீசஸ் சொல்கிறார், அதை கம்பேர் பண்ணுறார், எடுக்காமல் சொல்லிடுறேன். நோவா காலத்தில் பெண் கொண்டார்கள், பெண் குடித்தார்கள், வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க. அதை சொல்லிட்டு எடுக்க வேண்டாம். கவனிங்க, லோத்து நாட்களில் நடந்தது போல் மனுஷன் இப்போ அப்படி தான். அரசியல் தலைவரை ஒரு வாழை மரத்தை வெட்டுற மாதிரி எங்கே பார்த்தாலும் நடு ரோட்டில் கொலை விபச்சாரம் வேசித்தனம் பாவம் தலைவிரித்து ஆடுகிறது. நோவா காலத்தை விட இப்போ அதிகமாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறவங்க ஆமாம் பாஸ்டர் சொல்கிறவங்க அப்படியே ஒன்று கையை மட்டும் உயர்த்தலாமா, அல்லையா சொல்ல வேண்டாம். அவ்வளோ பாவம் பெருகிருச்சு.
இந்த இடத்த விட்டு, இந்த கேட்டை விட்டு தாண்டினாவே பாவம் நிறைஞ்ச உலகத்தில் தான் போறீங்க. யாரை கெடுக்கலாம், எந்த விசுவாசியை கெடுக்கலாம், எந்த ஊழியக்காரனை தள்ளலாம், எந்த ஊழியக்காரனை பெண் விஷயத்தில் வேலை செய்யலாம், எந்த விசுவாசியை பெண் விஷயத்தில் வேலை செய்யலாம், வாலிப பிள்ளைகளை எப்படி வேலை செய்யலாம், ஸ்கூலில் காலேஜில் எப்படி வேலை செய்யலாம்னு சொல்லி பிசாசு எவனை விழிக்கலாம், குடும்பத்தை கெடுக்கலாம், சபையில் பாஸ்டருடைய ஒரு மனதை கெடுக்கலாம், ஃப்ரீயாக ஊழியம் செய்ய முடியாதபடி மனதை கெடுக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருக்க கெடுக்கலாம்னு சொல்லி உங்களை கெடுக்க இப்படி பல விதத்தில் அவன் வருகிறான். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த உணர்வு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட என்ன தேவை அதை சொல்லிட்டு ஆண்டவர் வருவார் நினையாத நேரத்தில் ஆயத்தமாக இருங்கன்னு சொன்னார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இது பெரிய செய்தி, 2 மணி நேரம் கொடுக்கலாம், நேரத்தை கருதி 1 மணி நேரத்தோடு நான் முடிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நேரம் கடந்து போனபடிலாம் நம்ம முடிக்கலாம். நிறையா சொல்லலாம். ஒரே ஒரு வசனம், சங்கீதம் 119, அதை ஜெபமாக செய்ய போகிறோம். சங்கீதம் 119 அப்படி எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்களா? எல்லோரும் எடுத்துக்கோங்க. 119. நம்ம எதையோ கேட்குறோம், கேளுங்க பிரதர். சுகம் கேட்குறீங்க, சுகம் கேளுங்க. வீடு கேட்குறீங்க, தருவார். 2 வீலரில் போகிறீங்க, 4 வீலர் தருவார். வீடு, இன்னொரு வீடு கட்ட விரும்பி அதையும் தருவார். புரியுதுங்களா? எந்த காரியத்துக்கு ஆண்டவர் நல்ல காரியத்தை தருவார் சித்தப்படி கேட்கும்போது. ஆனால் மறக்காமல், இது வரைக்கும் எத்தனை பேர் அப்படி கேட்டீங்க? நான் கையை உயர்த்த சொல்லலை. இன்னும் மறக்காமல் உங்கள் ஜெபத்தில் மற்றதெல்லாம் கேட்டுட்டு ஊழியம் எல்லாத்தையும் ஜெபிச்சுட்டு இதை தவறாமல் கேட்கணும். ஒருவேளை கேட்டிருப்பீங்க, ஒருவேளை கேட்காம இருப்பீங்க. ஆனால் இன்னையிலிருந்து உங்கள் ஜெபம் இந்த வார்த்தையை சொல்லாமல் உங்கள் ஜெபத்தை முடிக்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த கடைசி வசனம். அது என்ன வசனம் தெரியுங்களா? சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் கேட்கணும், ஆண்டவரே என் கணவருக்கு உணர்வை தாரும், என் மனைவிக்கு உணர்வை தாரும், எங்கள் பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், எங்கள் பாஸ்டருக்கு உணர்வை தாரும். என்னை சேர்த்தா சொல்கிறேன். எங்கள் சபையில் வருகிற விசுவாசிகளுக்கு உணர்வை தாரும், வாலிப பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், சிறு பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், அப்புறம் பொது ஜனங்களுக்கு, ஊர் மக்களுக்கு உணர்வை தாரும். இன்னும் நோவா காலத்தில் ஆனது போல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கப்பா. வெள்ளம் வரப்போகுது, இது அக்கினி வரப்போகுது, உலகம் அழிய போகுது. உலக மக்களுக்கு உணர்வை தாங்க, ஊழியக்காரர்களுக்கு உணர்வை தாங்க, எல்லாருக்கும் உணர்வை தாங்க. அப்போ இந்த செய்தி மிக முக்கியமானது. பசுமணில் பொறிக்கத்தக்கப்பட்ட வார்த்தை இது. எல்லா செய்தியும் முக்கியம்தான். மற்றதை கேட்குறோம், அதெல்லாம் சொல்லாமல் கேட்குறோம். ஊழியக்காரர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மகளே, இதுக்கப்புறம் உணர்வை தாங்கன்னு கேளு. எனக்கு உணர்வை தார். எதற்கு உணர்வு? ஏற்கனவே நான் தலைப்பெல்லாம் சொல்லிட்டேன். தேவனை தேட உணர்வு, தவற உணர்வு, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட உணர்வு. எப்படி உணர்வை தருவார்? நம்ம இருதயத்திலே உணர்வை தருவார். நம்ம மனசாட்சியே பேசும், இப்படி தான் இருதயம். பரிசுத்த ஆவியானவர் உணர்வை தருவார். பைபிள் படிக்கும்போது என்ன செய்வார்? ஆண்டவர் அது உணர்வை தருவார். ஆராய்ச்சி படிக்கணும், கடமைக்காக படிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ முன்னாடியெல்லாம் ஸ்பீடாக படிச்சுட்டு இப்போ நான் குறைச்சிட்டு ரொம்ப நிதானமாக படிக்கிறேன். 10 அதிகாரம் படிக்க வேண்டிய நேரத்தில் இப்போ 2 அதிகாரத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா இன்னும் அதில் படிக்கும்போது நல்லா இருக்குது. எண்ணிக்கைக்காகவும் படிக்கணும், தரத்துக்காகவும் என்ன செய்யணும்? ஆமாம், அகலமாகவும் உழுவணும், ஆழமாகவும் உழணும். அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே அப்படி கேட்கணும். அன்றைய ஊழியக்காரர் ஏதாவது சொல்லும்போது, உணர்த்தும் போது அது தேவவார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்வேன். நான் பைபிள் படிக்கும்போது, உணர்த்தும் போது, அல்லது பிரசங்கத்தில் 1 மணி நேரத்தில் இன்றைக்கி என்ன காரியத்தை உணர்த்தினீரோ அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, என் மனசாட்சியில் உணர்த்ததை நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, குற்ற மனசாட்சிக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இந்த செய்தியை கேட்டு குற்ற மனசாட்சியோடு போக மாட்டேன், பாஸ்டர் மேலே கோவப்பட்டு போக மாட்டேன். என்னோட தெளிவாக பேசுனீங்க, என் குடும்பத்தோடு பேசுனீங்க. இந்த திருச்சபைக்கு இந்த ஆகஸ்ட் ஜூலை மாதத்தில் வருஷத்தின் மத்தியில் நல்ல செய்தியை கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த உணர்வு அப்புறம் ஆதாமுக்கு உணர்வு இல்லை. ஆதாம் தவறு பண்ணோன்னா ஆதாம் யார் மேலே தவறு போட்டார்? ஏவாள் மேலே. ஏவாள் யார் மேலே போட்டாங்க? பாம்பு மேலே. அப்போ தன் தவற உணராமல் எங்கள் வீட்டுக்காரர் தான், எங்கள் பாஸ்டர் தான், எந்த விசுவாசி தான், இந்த அம்மா தான், இப்படி யார் மேலேயும் நம்ம தவறு. தான் கண்ணில் உத்தரம் இருக்கும்போது சகோதரர் கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன செய்யக்கூடாது? பார்க்க வகை தேடும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? அப்போ இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். ஆண்டவர் யூதாசை போல அல்ல, பாவம் செஞ்சார், நானும் தவறி இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தவறி இருப்பீங்க. இப்போ ஆண்டவர் உங்களோட பேசிகிட்டு இருக்கார், தவறி இருப்பீங்க. ஆண்டவர் இந்த ஜெப நேரத்தில் எனக்கு ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகணும். ஆண்டவர் நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, ஆனால் விருப்பம் இல்லாமல் அதில் அடிமை ஆகிட்டேன், அதில் அடிமை ஆகிட்டேன், என்னை விடுபட முடியல. ஏதோ ஒரு காரியத்தில் பொய் சொல்கிறதுல, திருடுறதுல, ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு பாவம் உங்களுக்கே சரியில்லை, தெரியுது, தப்புன்னு தெரியுது. இத்தனை வருஷம் சபைக்கு வரணும்னு தெரியுது, தெரிஞ்சே செய்கிறோம், விழுந்துட்டோம். நம்ம மாம்சம் இழுத்துருச்சு, உலகம் இழுத்துருச்சு, பிசாசு நம்மளை இழுத்துட்டான். எப்படி போனாலும் இன்றைக்கி ஒரு உணர்வடைஞ்சு வரும்போது ஆண்டவரை பேதுரு போல தூக்கி விட விரும்புகிறார். எழுந்து நிற்கலாமா? உண்மையாக சின்சியராக எழுந்து நிற்கலாமா? அப்படியே கண்களை மூடலாமா? பாரத்தோட அப்படியே கண்களை மூடலாமா? எல்லாம் ஒரு சின்சியராக ஒரு ஜெபம் பண்ணுவோமா? சாம ஒரு சின்ன ஜெபம், ஒரு பாடலை ஒரு ரெடி. தேங்க்யூ ஜீஸ். அப்படியே கண்களை மூடலாமா? ஸ்கிரீன்லாம் வராது, அப்படியே உணர்ந்து பாடுங்க.
ஹல்லேலூயா. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாட பாட கவனிச்சு பாடுங்க. உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவ பேடியினில் சிக்கினான் உழன்றே, தேவதாம் அன்பினால் மன்னித்தீ. பாவ பீடியினில் சிக்கினான் உழன்றே, தேவதாம் அன்பினால் மன்னித்தீ. உலகம் மாமிசம் பிசாசு கடியில் அடிமையாகவே பாவினான். சொல்லுங்க. நிம்மதி இழந்தேன், நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன், ஏமாற்றம். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோர் துரோகினா. என்னையாய் தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. கடைசியா இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நீர. நொறுக்கும் உருக்கும் நூறுக்கும் ஊருக்கும் உடையோ வனையோ உமக்கே உகந்த தூய. மீண்டும் கரங்களை உயர்த்தி, ஐபோரிகளையோ உமக்குள் அடக்கு இயேசுவே ஆவியால் நிரப்பு. வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னுள்ள இறக்கு. கடைசியா வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை கத்தா நீர் காத்திடு. மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கரையில் அழைக்க. அப்படியே நேர்முழங்கால் படியிட்டு, முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினந்தோறும் தேவா உணர்த்து. உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடு. பரிசுத்த நல்ல பிதாவே, ஒவ்வொரு தலைப்பை ஒவ்வொரு வாரமும் புரோச்சனமானதை போதிக்கிறீர். போன வாரம் கீழ்ப்படிதலை குறித்து போதித்தீர். அது எவ்வளவு முக்கியமோ தேவ உணர்வு முக்கியம். உணர்வு என்றால் என்ன, உணர்வின் வகைகள், எதற்கு உணர்வு தேவை என்று ஆண்டவர் எப்படியெல்லாம் உணர முடியும் என்று ஆண்டவரே தெளிவாய் எங்களோடு கூட நீ பேசின நல் வார்த்தைக்காக நன்றி. கடைசியாக வாசின அந்த வசனத்தை நினைவு கூறுகிறோம். எங்கள் எல்லாருக்கும் உணர்வை தாரும், எங்கள் எல்லாருக்கும் உணர்வை தாரும். சிறு பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், வாலிப பிள்ளைகளுக்கு உணர்வை தாரும், அன்பு சகோதரிமார்களுக்கு உணர்வை தாரும், சகோதரர்களுக்கு உணர்வை தாரும், ஊழியர்களாகிய எங்களுக்கு உணர்வை தாரும். பொது மக்களுக்கு, உலக மக்களுக்கு உணர்வு தேவை. அந்த உணர்வை வைத்திருக்கிறீர். இது நல்ல உணர்வு, கெட்ட உணர்வு, மனசாட்சியை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த நல்ல உணர்வுகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் அந்த உணர்வை அருளுகிற ஆவியானவர் எங்க இருதயமே உணர்த்துகிறது. வசனத்தை படிக்கும்போது உணர்த்துகிறீர், பாஸ்டர் மூலம் செய்தியில் வேளையிலே வசனத்தின் மூலம் உணர்த்துகிறீர், பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறீர். இந்த உணர்வுக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் வார உதவி செய்யும். உணர்வற்ற இருதயம் வேண்டாப்பா, எங்கள் எல்லாருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தார். நாங்கள் எதையோ கேட்குறோம், இன்றைக்கு வேற ஒன்றத்தையும் நாங்கள் கேட்கல. எங்கள் எல்லாருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, மற்ற எல்லாம் கூட கொடுப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.